சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டமாக நடக்க இருக்கு இல்லையா? அதுல முதற்கட்டமாக என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. 101 தொகுதி பாஜகவுக்கு, 101 தொகுதி ஐக்கிய ஜனதா தளத்துக்கு, ஏனைய தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கும் ஒதுக்கியிருக்காங்க கட்சிகளுக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா, திரு தேஜஸ்வி யாதவ் மற்றும் திரு ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ், அப்புறம் எம்எல் பார்ட்டி இவங்க மெகா கூட்டணி, இந்தியா கூட்டணியுடைய பீகார்ல மெகா கூட்டணியா அவங்களும் தீவிரம் காட்டுறாங்க. இங்க என்டிஏ கூட்டணிய பொறுத்தவரைக்கும், உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவங்களுடைய டீம் தான் வியூகங்கள்லாம் வகுத்தபடி இருக்காங்க. பீகார்ல திரு நிதிஷ்குமார் சிஎம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல பெயரு, அடிமட்டம் வரை திட்டங்கள கொண்டு போனாரு. இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர தீவிரமாக முன்னெடுப்பது. அப்புறம் இபிசி சமுதாயம், பட்டியல் சமுதாயம், இவர்கள குறிவைத்து குர்மி சமுதாயம், இப்படி பரவலாக அவர்களுடைய வாக்குகள அறுவடை செய்ய காய் நகர்த்துவது. முற்பட்ட சமூக வாக்குகள், வாக்கு வங்கி பாஜகவுக்கும் இருக்கு. இவை எல்லாமே சக்சஸ் ஆக்கும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு ஈர்க்கக்கூடிய பரப்புரைய முன்வைக்கிறாரு பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சரான திரு தேஜஸ்வி. அது மட்டும் இல்லாம, அ மை அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸு. இங்க பீகார்ல வெற்றி தோல்விய தீர்மானிக்கக்கூடிய வகையில பெரும்பான்மை சமுதாயமாக யாதவர் சமுதாயத்தினர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர், குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்தினரும் இருக்காங்க. ஸோ இந்த ஒய் இத 2யும் முன்னெடுக்கிறாங்க. முஸ்லிம் வாக்குகள் அதிக அளவுல காங்கிரஸ்க்கு அறுவடையாகும். யாதவ் வாக்குகள் அ இங்க ஆர்ஜேடிக்கு அறுவடையாகும். நிச்சயமா வெற்றி பெறுவோம், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையா முன்னேறுகிறார்கள். இது மட்டும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு, வாக்கு திருட்டு அரசியல், இடஒதுக்கீடு, சமூக நீதி அப்படின்னு வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை பெருசா இருக்கு. இளைஞர்கள கவரக்கூடிய வகையில வேலை வாய்ப்புகள் அப்படின்னு புதிய பாணியில தீவிரம் காட்டுறாங்க இந்தியா கூட்டணி. ஒரு வகையில பாஜகவுக்கு பயம் காட்டிக் கொண்டிருக்கிறது மெகா கூட்டணியுடைய வியூகங்கள். இது தற்போதைய கள நிலவரம் தான் அப்படின்னும் அங்கிருந்து செய்திகள் வருதுங்க.